வணக்கம். என்னுடைய பேர் எம் குணசேகரன். நான் தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளர். என்னுடைய அமைப்பானது 21 மாவட்டங்களில் ஆதிவாசி மக்களுக்கு மத்தியில் ஆதிவாசி உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் வன உரிமை சட்டத்தை அரசியலிருந்து கொண்டு வந்து தமிழக மக்களுடைய விஷயங்களுக்கு சேர்ப்பதற்காகவும் நில உரிமைக்காகவும் இந்த அமைப்பு போராடி கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பானது 1998ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக மேலாக இந்த அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவே இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக 21 மாவட்டங்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற ஆதிவாசி மக்கள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற பழங்குடி மக்களுடைய நிலையை தமிழக அரசுக்கு கொண்டு சேர்ப்பதே எங்களுடைய நோக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருப்பதால, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருளர் முன்னேற்ற சங்கம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி 98 வரும் அதே நேரத்தில் துவக்கப்பட்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில அருகில் இருக்கிற மாவட்டமான செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த ஆதிவாசி கல்வி அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பானது இது ஆதிவாசி மக்களாலே, குறிப்பாக இருளர் பழங்குடிகளாலே துவக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த செயல்பாடுகளை எங்களை கவர்ந்து இருப்பதனாலே நாங்கள் தோழமையோடு அவர்கள் இணைந்து இருக்கிறோம். எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எங்களை அழைத்திருக்கிறார்கள். நாங்களும் அந்த எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க அழைக்கிறோம். தோழமையோடு செயல்படுகிற இந்த அமைப்பு தேசிய லெவலில் போய் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் மாநில அமைப்போடு இணைந்து செயல்படுகிறது. இன்னைக்கு இன்றைய தினத்தில் மண்ணுரிமை போராளி பிர்சா முண்டானுடைய 150வது பிறந்த நாளில் குழந்தைகள் தின விழாவும் சேர்த்து கொண்டாடுவது இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அளிக்கிறது. அரசுக்கு இருளர் பழங்குடியுடைய நிலையை, சொத்துற்ற மக்களாக இருக்கிறவர்கள், நிலமற்ற மக்களாக இருக்கிறவர்கள், வீடற்ற மக்களாக இருப்பவர்கள், கல்வியற்ற மக்களாக இருக்கிற இவர்களுக்கு சொல்லியிருக்கிற நில உரிமை, மனை உரிமை, அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் சமுதாய பற்று, அனைவருக்கும் சுகாதாரம், அனைவருக்கும் தொழில் தொடங்குவதற்கான உரிமை, பண உரிமை, இப்படி எல்லா நிலைகளுக்கும் அரசினுடன் இணைந்து இவைகளெல்லாம் ஒன்று சேர்ப்பதற்காக, இவைகளெல்லாம் மீட்டெடுப்பதற்காகவும் இவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காகவும் அரசை வலியுறுத்துகிற ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இவர்களோடு இணைந்து அசட்டோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எங்க அமைப்பு உரிமைக்கான அமைப்பு. அசட் என்றது ஒரு பழங்குடி மக்களாக இருளர் பழங்குடியிலே துவக்கப்பட்டிருக்க தொண்டு நிறுவனமாக செயல்படுகிறது. இந்த அமைப்பு மகளிர் குழுக்களை ஒரு 50-60 மகளிர் குழுக்கள் சிறப்பாக உருவாக்கி மகள் உரிமைக்காகவும் இந்த அமைப்பு செயல்பட்டு கொண்டிருப்பது பெருமை தருகிறது. இது இந்த மாநில லெவலில் இவர்களுக்கு விருதுகள் வழங்கி இந்த அமைப்பு வேறு எங்கேயும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இந்த 36-38 மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் ஒரு இருளர் பழங்குடியே சுதாரணமாக ஆதிவாசி பழங்குடி யாரும் இப்படி ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்கியது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி நிதி ஆதாரம் இல்லாமலும் கூட இவர்கள் சிறப்பாக செயல்படுவது அரசின் கவனத்துக்கு போக வேண்டும். இவர்களுக்கு இந்த சொர்ணலதா பாலாஜி அவர்களுக்கு விருதுகளை அந்த அரசு வழங்கினாலும் கூட பெருமை அளிக்கும். அப்படிப்பட்ட இவர்களுக்கு இந்த அரசு கவனத்தை கொண்டு இவர்களுக்கு நிதியாரமற்ற இவர்களுக்கு நிதி ஆதாரத்தை இந்த அரசும் பழங்குடி நலத்துறையும் கொடுக்கணும். பழங்குடி நலத்துறை அரசு நிதி ஆதாரத்தோடு பழங்குடி என்ஜிஓக்களை கொண்டு பழங்குடி மக்களுக்கு சேவை செய்வதற்காக நிதி ஆதாரத்தை உருவாக்குகிறது. அந்த நிதி ஆதாரத்தை உருவாக்குகிற வழியில இவர்களையும் ஒரு பங்களிப்பாளர்களை இந்த பழங்குடி நலத்துறை சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறேன்.